நம்ம எடப்பாடி பழனிசாமி பட்ஜெட்ல ஒண்ணுமே தமிழ்நாட்டுக்கு அறிவிக்கலன்னு தெரிஞ்சிருந்தோம். அப்படின்னு சொல்றான். இந்த வில்லுப்பாட்டு கதா கலாச்சாரம்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்போ ஒருத்தன் கூடயே பின்பாட்டு பாடிக்கிட்டு இருப்பேன். தந்தனத்தம் என்று சொல்லிய வெள்ளினில் பாட, ஆமா வெள்ளினில் பாட வந்தருள் வாய்க்காலை மகளே ஆனந்த தூணம் பறித்த கொடுமையோட, ஆமா கொடுமையோட அத்தனையும் மேலத்தோட அவருடைய மனம், ஆமா அவருடைய குணம், ஆமா ஆமா அப்படின்னா இன்னும் நான் சொல்லவே இல்லடா. அப்படியா? ஆமா எல்லாத்துக்கும் ஆமா போடுறேன் மனுஷனடா, அவனுக்கு வேலையா ஆமாண்ணா. ஆமா பழனிசாமி இருக்காரு, அவர் இன்னைக்கு வந்து தேர்தலை சந்திப்பதற்கு பாஜக கூட கூட்டணி அமைச்சு வந்துகிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் நம்ம சகோதரிகள் எவ்வளவோ பேர் பின்னால் உட்காந்துருக்காங்க. ஒரு அம்மா தூங்கிக்கிட்டே சிரிக்குது, பாவமா இருக்கு அந்த அம்மாவை பார்க்க. ஏன் எல்லாரும் இப்ப கை தட்ட மாட்டேங்கிறீங்கன்னா, பனியில ஒவ்வொருத்தரும் கையை நல்லா கமுக்கூட்டில் இப்படி அணவா வச்சு இந்த பனிக்கு அதுக்கு கண்ணன்னு உட்காந்துருக்கீங்க. அதனாலதான் எடுத்து இந்த முகரைக்கு கை வேற தட்டணுமான்ட்டு. எத்தனையோ குடும்பங்கள்ல நீங்க பார்க்கலாம். இப்படி ஒரு மனைவி இருந்தா யாராவது சந்தோஷமா குடும்பம் நடத்துவீங்களா? சொல்றதுக்கெல்லாம் ஆமாங்கிற. இங்க வாடி, ஆமாங்க வர்றேங்க, உட்காருடி உட்காடுறேங்க, தூங்குடி தூங்குறேங்க, எந்திரிடி எந்திரிக்கிறேங்க, சோறாக்குடி ஆக்குறேங்க, அப்படியே குழம்பு வைடி வைக்கிறேங்க, பிளேட் எடுத்து வைடி வைக்கிறேங்க, சொத்தை போடுறேங்க, குழம்பு ஊத்துறி ஊத்துறேங்க, அப்படியே விஷத்தை ஊத்துறி ஊத்துறேங்க, சாப்பிட போறேன்டி சாப்பிடுங்க, செத்துரு வண்டி சாயுங்க. இதுக்கு பேர் பொண்டாட்டியா? புருஷனை அது விஷ வச்சே கொண்டு விடும். சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுற மாதிரி ஒரு முட்டாள், ஒரு ஏமாற்றுக்காரன் வேற யாரும் இல்லை. அது வேற யாரும் இல்லை, எடப்பாடி பழனிசாமி என்ற ஏமாற்றுக்காரர் பிஜேபி நரேந்திர மோடியுடன் சேர்ந்து இன்னைக்கு கூட்டணி. இன்னைக்கு என்னென்ன இந்த பட்ஜெட்ல நம்ம தமிழகத்துக்கு வேணும்னு கேட்டோம். நம் கல்வி நிதியான 3458 கோடி ரூபாயை கல்விக்கான நிதியை விடுவியுங்கள் அறிவிப்பை எதிர்பார்த்தோம், வரல. கோவை கோயமுத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டம் வேண்டும் அறிவிப்பு வரும்னு எதிர்பார்த்தோம், வரல. தமிழ்நாட்டுக்கான சிறப்பு ரயில்கள் ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தோம், அறிவிப்பு வரும்னு பார்த்தோம், வரல. ஜல்ஜீவன் திட்டத்திற்கான 2300 கோடி ரூபாய் நிதியை விடுவியுங்கள் அறிவிப்பு வரும்னு பார்த்தோம், வரல. ஒரு அறிவிப்புமே தமிழ்நாட்டிற்கு வரவில்லை. ஆனா புல்லட் ரயில், சென்னை டு ஹைதராபாத் புல்லட் ரயில் விடப்படும். எப்போ விடுவீங்கன்னா 2042 விட்டுருவாங்க. புல்லட் ரயிலில் போறதுக்குள்ள நான் செத்தேலடா போயிருவேங்கிறான் ஒரு ஆளு. மோடியோட டுபாக்கூருக்கு இதுக்கு மேல வேற உதாரணமே தேவையில்ல. இதுல எடப்பாடி பழனிசாமி இப்ப அறிவிச்சுக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, தேர்தல் அறிக்கை. எங்க ஊர்ல 101 சடையாண்டின்னு ஒருத்தன் இருக்கான். ஏன் அந்த பட்டம் அவனுக்கு கொடுத்தாங்கன்னா, ஏலம் கேட்கிறப்ப ஒவ்வொரு ரூபா சேர்த்து சேர்த்து கேட்டுக்கிட்டே இருக்கான். 100 ரூபா ஒரு தரம், 100 ரூபா 2 தரம், 100 ரூபா 3, 101 அப்படின்னா. 1000 ரூபா ஒரு தரம், 1000 ரூபா 2 தரம், 1000 ரூபா 1001, 2500 ஒரு தரம், 2500 2 தரம், 2501, 10,000 ரூபாய்க்கு ஏற்றி விட்டுறான். 10,000 ரூபா ஒரு தரம், 10,000 ரூபா 2 தரம், 10,000 ரூபா 3 தரம் ஒருத்தன் வாங்கிடுவேன். அந்த 10,001 ஓடிடுவேன் வெளியே. இந்த 1 ரூபா வச்சு வச்சு கேட்டு ஓடி போயிடுவேன். வாங்கினவன் நான் பாட்டுக்கு 2000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பேன். ஒவ்வொரு ரூபாயா வச்சு ஏற்றி விட்டு ஓடி போயிட்டானடான்ட்டு. என் தலைவர் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை அறிவித்தவுடன் எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபா, 101 பழனிசாமி, 101 சடையாண்டி மாதிரி 2000 ரூபா பழனிசாமி. 1000 ரூபா அறிவிச்சோன்னா தலைவர் பழனிசாமி என்ன சொன்னார் தெரியுமா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, 1000 ரூபா எல்லா பெண்களுக்கு கொடுக்க முடியுமா? அம்மா முயற்சி பண்ணாங்க, அதை கூட கொடுக்க முடியாது, கண்டிப்பாக இந்த திட்டம் நிறைவேறாதுன்னு பாம்பாட்டி மாதிரி இந்த அப்படியே நாடகம் போட்டார். 1,30,00,000 மகளிருக்கு கொடுத்து சாதனை படைத்தவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின்.
அதுக்கப்புறம் ஒரு டுபாக்கூர் விட்டார் பாருங்க. இந்த 1000 ரூபாய் திட்டத்தை நாங்கள் தான் 2 ஆண்டுகள் ஸ்டாலினை கொடுக்க சொல்லி வலியுறுத்தினோம். அட டுபாக்கூருக்கு உலகத்தில் இப்படி ஒரு புருடா பழனிசாமி எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா ஐயா? ஐயோ ஐயோ, இது மட்டுமா? இன்னொரு அறிவிப்பு விட்டுருக்காரு பாருங்க. ஜல்லிக்கட்டுங்கிறதே எப்படி உருவாச்சுன்னு நமக்கே தெரியும். எல்லாம் பசுமாட்டை தான் கும்பிடுவாங்க. பசுமாடு தான் தெய்வம், அதுக்கு தான் பொட்டு வைப்பாங்க. மாட்டு பொங்கல் அப்படின்னு அதுக்கு தான் எல்லாம் கும்பிடுவாங்க அந்த மாட்டுக்கு. ஆனால் காளை மாட்டை ஒரு பேரும் கும்பிடலன்ட்டு நம்ம ஆம்பளையெல்லாம் முடிவு பண்ணாங்க. பசுமாட்டையே கும்பிடுறாங்க. நம்ம காளை மாட்டுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்டான்ட்டு ஐடியா பண்ணான். காளை மாட்டை அடக்கிற மாதிரி ஒரு போட்டியை அனௌன்ஸ் பண்ணுவோம்டான்ட்டு ஆம்பளையை உருவாக்குனது தான் இந்த ஜல்லிக்கட்டு. அது ஆண்களுடைய வீர விளையாட்டு. அந்த விளையாட்டை அலங்காநல்லூரிலே வாடிவாசல் மைதானம் கலைஞர் பேராளிலே அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மைதானத்தை திறந்து வைத்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த நம் தளபதி ஸ்டாலின். அந்த ஜல்லிக்கட்டில் முதலாவதாக நிறைய காளைகளை அடக்கிய வீரனுக்கு என் தலைவர் அரசாங்கத்தில் வேலை கொடுத்து அழகு பார்த்தார். நம்ம எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி ஜல்லிக்கட்டுக்கு அறிவிப்பு கொடுக்கணும்னு, ஜல்லிக்கட்டில் யாராவது மாடு முட்டி செத்து போனால் அவர்களுக்கு 15 லட்சம். ஸ்டாலினுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு இதுதான் வித்தியாசம். அவர் வெற்றி மாலையை சூடுவதற்கு மாலைகளை கொண்டு வருகிறார். நீ இளவுக்கு பொண மாலையை தூக்கி கொண்டு ஜல்லிக்கட்டுக்கு வருகிறாயே, இதுதான் எடப்பாடிக்கு என் தலைவருக்கு உள்ள வித்தியாசம். பஸ்ல போயிட்டு இருக்கவன்ட்ட போய் உட்காந்து போயிட்டு இருக்காங்க. டிரைவரை கன்ஃபியூஸ் பண்றதுக்குன்னே சில பேர் வருவாங்க, பாத்துருக்கீங்களா? அப்பதான் சாமி கும்பிட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவார் டிரைவரை கூப்பிட்டு, என்ன போயிரும்ல அப்படின்னா, போறவர் தாண்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன், ஏன்டா காலங்காத்தால இப்படி கேட்கிற? இல்லனே, நீ ஓட்டுறத பார்த்தா போறது மாதிரி தெரியல, எங்க ஓட்டிக்கிட்டு இருக்க? லம்பக்குடி காடுகிட்ட. அப்படியா? ஓட்டுனே பாப்பான். இதே மாதிரிதான் நேற்று ஒரு டிரைவர் 5 மணிக்கு சாமி கும்பிட்டு வண்டி எடுத்தாரு. ரோவர் காலேஜுக்கு எடுத்தாப்புலயே புளியமரத்துல மோதி டிரைவர் அங்கனே அவுட்டு. போடா, ஏண்டா காலங்காத்தால? நான் வண்டி ஓட்டணுமா வேணாமாடா? ஓட்டுனேன், உனக்கு ஒண்ணும் ஆகாதுனே. ஆமனே, இதே மாதிரி போன வாரம் ஒன்னே மாதிரியே ஒரு டிரைவர்னு பெரம்பலூர் டு திருச்சி அடிச்சுட்டு போனாருன்னு சிறுகனூர் தாண்டறப்ப பிறந்துச்சுனே வண்டி. கருமாதிக்கு எலும்பு கூட இல்லைன்னு டிரைவர். அந்த டிரைவர் வண்டி ஓட்டுவான்னு நினைக்கிறீங்க? நான் இறங்கி இழந்த பணம் வந்தாது பொழைச்சுக்கிறேன்டா. ஏன்டா எனக்குன்னு வந்து சரி. எடப்பாடி பழனிசாமி இந்த டிரைவர் தான். இதுல நரேந்திர மோடி வந்து இங்க டுபாக்கூர் एनडीए सरकार मेरे सपने की रानी कब आएगी? तो आए तुम सुल्तानी कब आएगी? तो चुरा लिया है तुमने जो दिल को, रूप तेरा मस्ताना, प्यार मेरा दीवाना, झूठ बोले कबवा काटे, खोले खबरे सचरियो. மோடி ஹிந்தியில பேசுறப்ப எடப்பாடி தினகரன் அண்ணன் ஐயா நம்மளை பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. இப்ப நான் ஹிந்தியில பேசுனேன்னு நீங்களாம் எதுக்கு கை தட்டினீங்க? நான் பேசுறது கூட மோடி மாதிரியே டுபாக்கூர் தான். மேரே சப்புனை की रानी जब आएगी तो आराधना पाठ सुरालिया है तुम में जो दिल को यादों की बारात पाठ मेरे सपने की रानी कब आएगी तू चुरा लिया है तुम में जो दिल को रूप तेरा मस्ताना. அந்த பாட்டு பாடிட்டு இருந்தேன். இதுல இருக்க வரி எல்லாம் மொத்தமா சேர்த்து அடிச்சு விட்டு நீங்க அன்னை ஹிந்தி பொளக்குறாரா? மோடி இந்த குத்து தான் குத்திக்கிட்டு இருக்காரு. என்டிஏ सरकार will give the government double engine government. ஒண்ணே நம்பால டபுள் இன்ஜினா இழுத்துருவாரா? அப்ப தினகரன் மனசுல என்ன நினைச்சிருப்பாரு? ஏற்கனவே 10 தடவை பிரேக் டவுன் ஆன இன்ஜின் ஆச்சு,
இதை கொண்டு போய் இஎம்ஐ தலைக்கு பெருசாம்பளத்துக்கு தானடா போட முடியும். அதை டோப் பண்ணி இழுத்துட்டு போவோம் ஒரு வண்டி. அது லைசன்ஸ் இல்லாத டிரைவரை டோப் பண்ணி ஓட்டிட்டு போறான். அதுதான் பாஜக. லைசன்ஸ் இல்லாத டோப் பண்ற இன்ஜின் பாஜக. 10 தடவை பிரேக் டவுன் ஆன தகர டப்பா இன்ஜின் எடப்பாடி பழனிசாமி. இதுக்கு பேரு டபுள் இன்ஜின் சர்க்கார். எங்கள் தங்க தளபதி ஃப்ரெஷ்ஷா இருக்கிற புது என்ஜினியா மக்களை ஏற்றி செல்லும் ஒரு பஸ்ஸுக்கு எப்படி புதுசா எங்க சிவசங்கர் கொண்டு வந்து இறக்கியிருக்கார் பாருங்க, பெஸ்ட் பஸ். அப்படிப்பட்ட இன்ஜின் எங்கள் தளபதியோட இன்ஜின். இன்னொருத்தர் நாங்க டாப் இன்ஜின் புதுசா கட்சி ஆரம்பிச்சார். அவருக்குன்னே நான் ஒரு மேட்டர் வச்சிருக்கேன். ஒரு பையன் வீட்டுல விளையாண்டுகிட்டு இருந்தவன் இந்த கடந்த விசில முழுங்கிக்கான். விசில முழுங்கிங்கன்னு நின்று விசில் நின்னா அந்த விசில் என்ன ஆகும்? அவன் மூச்சு விடுறப்ப எல்லாம் சவுண்ட் வருது. அவங்க அப்பா ஐயோ பக்குடா வாந்தியறா அப்படிங்கிறாரு. இந்த பயலை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்னு தெரியல. முழுங்கிட்டானே விசில. பஸ்ல தூக்கி போறாரு. அன்னை சிவசங்கரோட பஸ். டிரைவர் ஓட்டி போறாரு. கண்டக்டர் பையில ஒரு விசில் வச்சிருக்கான். அது எதுக்கு? ஸ்டாப்ல நிப்பாட்டுறது. கண்டக்டர் ஸ்டாப்ல நிப்பாட்டாரு. பாடாளூர் நின்றுச்சு. பாடாளூருக்கு அடுத்த ஸ்டாப் கடையில மிசில முழுங்கினவன் தூக்கிட்டு வர்றேன். அவங்க அப்பா அவன் பாட்டு டிரைவர் நிப்பாட்டினாரு. கண்டக்டர் அறிவு கட்டார். பொழுதுக்கு விசில் அடிச்சிட்டு இருப்பியா? ஸ்டாப் இல்லடா. நான் அடிக்கலையா? எவன் அடிக்கிறாங்கன்னு தெரியல. நான் விசில பாலிட்டில போட்டுல எவன்டா அடிச்சதுன்னு பார்த்தா அவங்க அப்பையும் சொல்லியிருக்காங்க, மகன் விசில முழுங்கிட்டாயா. அவன் பாட்டுக்கு பொழுது போற நேரத்துல எல்லாம் மூச்சு விடுறான், விசில் அடிச்சுக்கிட்டே இருக்கு. 15 இடத்துல டிரைவர் கிறுக்கு பிடிச்சு பயணிகள்லாம் அந்த விசில முழுங்கின பயலையும் அவங்க அப்பனை இறக்கி விட்டு ஆளு முகரேன் வந்து சேர்ந்துருக்காங்க. விசில முழுங்கின நாய். நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல, கதை தான் சொல்லிட்டு இருக்கேன். விசில முழுங்கினவன் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன். டாக்டர் இல்ல. போய் வீட்டுல போய் படுத்துட்டேன். நைட்டு விசில முழுங்கின மகனை பக்கத்துல படுக்க போட்டு அவங்க அப்பா தூங்கிட்டு இருக்காரு. 1 மணிக்கு மகன் மூச்சு விட்டு விசில கக்கணும்னு முயற்சி எடுக்கிறான். நைட்டு 1. பக்கத்து வீட்டுல ஒரு கார்பரேஷன் டிரைவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அவரு விசில் சத்தம் காட்டோன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்றோம்னு நினைச்சு பக்கத்துல அவங்க வீட்டுக்காரமா படுத்திருக்கு. குடுமையை பிடிச்சி கியர் போடுறேன். பக்கத்து வீட்டுல பெரிய கலகம். அப்புறம் தான் அவங்க அப்ப இந்த விசிலும் முழுங்கின வயலை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றதுன்னே தெரியல. இன்னைக்கு நான் சொல்றேன், விசில முழுங்கின அந்த குரூப்பா இருந்தாலும் சரி, போலி கூட்டணியை உருவாக்கி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி என்ற அடிமை கூட்டணியாக இருந்தாலும் சரி, எங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியின் முன் உங்களுடைய நாடகங்கள் எதுவும் எடுபடாது இன்னைக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட திட்டங்களை என் தலைவர் கொடுத்திருக்காரியா? எப்படிப்பட்ட திட்டம்? காலையில வந்து ஒரு பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு மாணவன் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு என் தலைவர் போயிருக்காரு. நிகழ்ச்சி நிரல் நடக்குது. 1 இறைவணக்கம் பாடியாச்சு, தமிழ் தாய் வாழ்த்து, வரவேற்புரை எல்லாம் முடிஞ்சு தலைமை ஆசிரியர் உரை, முதலமைச்சர் போயிருக்காரு. முதலமைச்சர் சிறப்புரை சொல்றதுக்கு முன்னாடி திடீர்னு அந்த அசம்பிளியில ஒரு பையன் மயக்கம் போட்டு விழுகிறான். எல்லாரும் அவன பக்கத்து கிளாஸ் ரூம் போய் தண்ணி தெளிச்சு அந்த பையனை படுக்க வச்சிருக்காங்க. அங்க ஒரே சலசலப்பாகுது. நம்ம தலைவர் பாக்குறாரு, என்ன அங்க நடக்குதுன்னு கேட்கிறாரு. உடனே ஒரு பையன் மயக்கம் போட்டான். அவனை பக்கத்து கிளாஸ் ரூம்ல போய் தண்ணி தெளிச்சுட்டு இருக்காங்க. தலைவர் பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. அன்று இரவு முழுவதும் எனக்கு தூக்கம் வரவில்லை. மாணவர்கள் பட்டினியோடு வகுப்புக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு ஒரு காரியம் செய்யாத நான் எதற்கு முதலமைச்சராக இருக்க வேண்டும்? பெருந்தலைவர் காமராஜர் வழியில் இதற்கு ஒரு வழி நான் செய்து ஆக வேண்டும் என்று பினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கூப்பிட்டு யோசனை கேட்கிறார். முடியுமா அப்படின்னு கேட்டோன்னு அவர்கள் பட்ஜெட் போட்டு முதல் தவணையாக
ஒரு 15 லட்சம் மாணவர்களுக்கு ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு வழங்கலாம் சொல்லி உலகத்திலேயே பள்ளியின் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கிய ஒரே தாய் மாணவர் நம் தமிழக முதல்வர்.